பேசுறதெல்லாம் முக்கியம் இல்லை மாப்ள, எங்க பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுறோன்றதுதான் முக்கியம். இல்லவளே? ஆமாண்ணே. எனக்கு அந்த மாதிரி ஐடியால தோணவே இல்லையா? வள்ளிக்கு அந்த மாதிரி ஐடியா மட்டும்தான் வரும் மாப்ள. அண்ணே இல்லம்மா, உன்னோட அருமை பெருமைலாம் மாப்பிள்ளைகிட்ட எடுத்து சொன்னேன், அவ்வளவுதான். அட சீரியஸா வள்ளி, இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். என்னதான் சொல்லுங்க, படிச்சவங்க ஒரு வேலையை பண்றதுக்கும் படிக்காதவங்க ஒரு வேலையை பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஏன் அப்படி சொல்ற? நான் பாட்டுக்கு வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன். இதுக்கு லைசென்ஸ் வாங்கணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. லைசென்ஸ் வாங்குற விஷயம்ல விடு. எனக்கு ஆக்சுவலி வேற ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்கு. என்னங்க? ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கிறது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கே இன்னும் சரியாக தெரியாது, அவ்வளோ பரிச்சயம் இல்லை. எங்கேயோ இருக்கிற ஆஃபீஸருக்கு இது எப்படி தெரிய வந்துச்சு? ஆமா, நம்ம கம்பெனி இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? யாரோ நம்ம வளர்ச்சியை தடுக்க பிளான் பண்ணுறாங்க. யாரோலாம் இல்லை மாப்ள, அந்த சாருவும் சாமுண்டியும் தான். அவங்க மட்டும் இல்லை, கூட வசுந்தராக்காவும் சேர்ந்து பண்ணுறாங்க. அவங்களை இனிமே அக்கான்லாம் சொல்லாதீங்க. அது அந்த அக்காங்கிற வார்த்தையை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கும். இவ்வளோ வருஷம் அவங்க நடந்துக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க வேணா போய் அந்த சார்வையும் சாமுண்டியும் இனிமே இந்த லைன்ல வராதேன்னு போய் தடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். நாம இப்படி அமைதியா இருந்தா அவங்க அட்டூழியம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவோம், சட்டப்படி ஸ்டாப் பண்ணுவோம். நம்ம வன்முறையால் பண்ணக்கூடாது. ஆஃபீஸர்ஸ் அனுப்பிவிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. மறுபடியும் கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம்னு நம்ம சொல்லிட்டு வருவோம். ஆமாங்க, அதையாவது பண்ணுவோம். அப்பதான் என் மனசு ஆறும். மாமா அவங்க எங்கே இருக்காங்கன்னு பாருங்க. லைசன்ஸ் வேலையில் அப்புறம் பார்த்துக்கலாம். இவங்கள முதல்ல பார்த்துட்டு வருவோம். சரி மாப்ள. இது ஓகே. இவன் என்ன இங்கே வர்றான்? ஏழரை என்ன இன்டர்வல் விடாம வந்திருக்கு. இந்நேரம் பெரிய கேமரா வச்சு நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பிரம்மாண்டமா ஷூட்டிங் நடத்தணும். நேரம் சரியில்லாம மொபைல்ல தன்னந்தனியா ஷூட் பண்ணிட்டு இருக்க. நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், அதை பத்தி உனக்கு என்ன? அட என்னப்பா நீ இப்படி கேட்டுட்ட? என்னதான் இருந்தாலும் நீயும் நானும் அங்காளி பங்காளி இல்லையா? என்னத நீ நானும் எப்படி அங்காளி பங்காளி ஆக முடியும்? வேணும்னா கீரியும் பாம்புன்னு வேணா சொல்லு. அப்படிலாம் சொல்லாத பங்காளி. இங்க பாரு, உனக்கு வேணா என் மேல பாசம் பிரியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு உன் மேல பாசம் இருக்கியா? ரொம்ப பாசத்தை காட்டாத, ரொம்ப நெஞ்ச நக்காத, வலிக்கிற போதியா? சரி சரி பங்காளி, இங்க பாரு, என்னைய கிண்டல் பண்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, தாராளமா பண்ணிக்க. யோசிக்கிறேன். அது இப்ப நான் உங்ககிட்ட பேச வந்தது ஒரு அக்கறையில தான் பேச வந்த மகாளி. இங்க பாரு, நீ மட்டும் முன்னுக்கு வந்தேனா அது எனக்கு தானே பெருமை. நான் முன்னுக்கு வருவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? அட பங்காளி, என்ன இப்படி கேட்டுவிட்ட? வேற எப்படி கேட்க? இங்க பாரு, உன்னை விட எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கியா? பாரியா, இங்க பாரு, நீ பெரிய டைரக்டர் ஆகி ஃபாரின் கார்ல போகத்தான் போற. அதை என் ரெண்டு கண்ணால பார்க்கதான் போறேன். அது இந்த நல்லா ஓடுற படத்தை எல்லாம் பார்த்துட்டு ரஜினி சார் இருக்கார்ல, அந்த டைரக்டரை வீட்டுக்கே கூப்பிட்டு வச்சு கட்டி பிடிச்சு பாராட்டு வராம்ல. இங்க பாரு, கண்டிப்பா உன்னையும் அதே மாதிரி கூப்பிட்டு பேசுவாரியா? அப்ப நான் போயஸ் கார்டன் போற அளவுக்கு சூழ்நிலை வரும்னு சொல்றியா? பின்ன இங்க பாரு, நீ வேணா பாரு, நீ வீடே போயஸ் கார்டன்ல வாங்க போற. கேட்க சந்தோஷமா இருக்கு. சரி, பொழப்பெல்லாம் எப்படி போகுது? அதை ஏன் கேக்குறீங்க? அட என்ன பங்காளி, இப்படி காத்து போன பலூன் மாதிரி ஆயிட்டா? என்ன பண்றது, எங்கேயாவது நான் கிளம்பி போனேன்னா எனக்கு முன்னாடி என் கெட்ட நேரம் போய் எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப பாரு, நீங்க வேற எனக்கு வெயிட் பண்றீங்க. இங்க பாரு, உன் தரித்திரம் எல்லாம் ஒரு நாள் சரித்திரமாகும் பங்காளி, நீ ஒன்னும் கவலைப்படாத. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? கடைசியா கால் வேற கஞ்சி குடிச்சு 2 நாள் ஆச்சு. என்னையா இப்படி சொல்ற? இவ்வளவு கஷ்டம்னா வள்ளி கம்பெனியில் போய் வேலை பார்க்க வேண்டியதானே? அதெல்லாம் ஒரு கம்பெனி. இருக்கிற 2 டேபிள் சேருக்கு 4 பேர் இருக்கானுங்க. உள்ள உட்காந்துட்டு இருக்க ஆளு வெளியே இருந்து வந்தா தான் அடுத்த ஆளே உள்ள போக முடியும். நிக்க கூட இடம் இல்லை. அந்த நெருக்கடியான இடத்துல போய் நான் என்ன வேலை செய்யறது? ஓ, அப்ப சாப்பாட்டுக்கு மத்த செலவுக்குலாம் என்ன பண்ணுவ? அரை வயிற்றுக்கு சாப்பிட்டே 2 நாள் ஆச்சு. இதுல மத்த செலவுக்குலாம் எங்க போறது? அந்த வள்ளிக்கு எவ்வளவு உதவி பண்ணிருப்ப நீ.
வள்ளி உனக்கு எதுவுமே பண்ணலையா? இந்த வயசுல எனக்கு காசு கொடுக்கணும் தலையை போய் சொல்லிக்கிட்டா நிற்க முடியும்? நல்லாவா இருக்கும்? ஆமாமா சரிதான். என்னதான் இருந்தாலும் நாமெல்லாம் ஆம்பளை இல்லையா? கௌரவமெல்லாம் பார்க்க தானே வேணும். ஆமா, அடுத்து என்ன செய்யறதா உத்தேசம்? அதான் ஒன்றும் புரியல எனக்கு. அப்பப்போ ட்ரெண்டு வேற மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு வர்ற பசங்க இருக்காங்கல்ல, 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு டைரக்டாகவே டைரக்டராக தான் வர்றானுங்க. அவங்களோட போட்டி போகிறதுக்கு பெரும் போராட்டமாக இருக்குப்பா. எல்லாரும் நல்லா படித்த பையனுக்கு வேறையா தஸ் புஸ் நல்லா லென்த்தாக இங்கிலீஷில் வேற பேசுகிறாங்க. என்னால் முடியலை. இந்த வள்ளி கூட நடுவில் இங்கிலீஷ்லாம் படிச்சுதாமே, நீயே சேர்ந்து படிக்க வேண்டியதானே? ஆட சும்மா இருங்க நீங்க வேற. புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அதெல்லாம் என்ன பண்ண சொல்லாதீங்க. பங்காளி, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டத்துல இருக்க போல இருக்க. என்னதான் இருந்தாலும் நீ எதிர்க்கட்சி, உங்ககிட்ட எல்லாம் ரொம்ப அழுகெல்லாம் முடியாது. ஆளை விடுப்பா. இங்க பாரு, இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் பேசிட்டு நீ பாட்டு கிளம்பிடுவே என்ன? வேற என்ன செய்ய சொல்ற? சரி வா, சாப்பிட்டு போ. 2 நாளைக்கு முன்னாடி தான் 2 இட்லியை 2 லிட்டர் சாம்பார்ல பிசைஞ்சு அடிச்சேன். இப்ப பசி மயக்கமா இருக்கு. இருந்தாலும் சாப்பிட்டா மயங்கிடுவோம் போல இருக்கு. பங்காளி பரவாயில்ல, வந்து சாப்பிட்டு மயங்கு. சரி, எனக்கு சாப்பாடு வாங்கி தரதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் அந்த கார்த்திகை அழிக்கணும்னு சதிவேலை பண்ணிட்டு தெரியுறியாமே, இதெல்லாம் உண்மையா? ஆட என்னப்பா நீ வேற. இங்க பாரு, உனக்கு ஒரு மாதிரி பிரச்சனைனா எனக்கு வேற மாதிரி பிரச்சனை. யாராவது 3 வேளை சாப்பாடு போட்டா அங்கேயே போய் தங்கமா தங்கிடலான்னு இருக்கேன். நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். அப்புறம் என்ன, என் கூட வா. ஒரே இடத்துல 1 மணி நேரம் இருந்துருவோம். ஆமா, என்ன வேலை கொடுப்பாங்க? போய் கேட்போம். யாருக்கிட்ட? நம்ம சாமுண்டி கிட்ட தான். ஏப்பா, அது பயங்கரமான வில்லத்தனம் பிடிச்ச ஆளுன்னு சொல்றாங்க. ஐயா அதெல்லாம் இல்லப்பா. இவரு நாக்குல நரம்பு இல்லாதவங்க ஏதாவது சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இல்லையே, நல்லா சொன்னாங்களே. ஆட ஏன்பா நீ வேற. இங்க பாரு, அந்த வள்ளிக்கும் கார்த்திக்கு எத்தனை பேர் தான் எதிரியா இருக்க முடியும்? வசுந்தரா ஒரு வில்லின்னு சொன்னாங்க, சாரு ஒரு வில்லின்னு சொன்னாங்க, இப்ப சாமுண்டியும் வில்லின்னு சொன்னா என்னதான் பண்றது? அவன் நல்ல புள்ளப்பா. நிஜமாவா? அட உண்மைதான் சொல்றேன். நீ வேணா வந்து பாரு, நீ ஏன் தெரிஞ்சுக்குவ. நீ வாழ்க்கையில நல்லா வர்றதுக்கு கண்டிப்பா சாமுண்டி உனக்கு உதவி பண்ணுவா. நிஜமாவா சொல்ற? அட வந்து பாரியா, இனி நாம தான் ஆளுங்கட்சியே. ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ சோத்த போட்டா சரி. போலாம். பரவாயில்லையே, கால் பண்ணோன்னே வந்துட்டீங்களே. உனக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்கோன்னு நினைக்காத. எங்களுக்கு எந்த பயமும் இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாரு, யார் யாருக்குமே பயப்படணும்னு அவசியமே இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே போதும். நாங்கள் எங்கள் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னது, அடுத்தவங்களை தொல்லை பண்ணுறது தானே உங்கள் வேலை. நாங்கள் என்ன தொல்லை பண்ணோம்? நாங்கள் தொல்லை பண்ணணும்னு நினச்சா அதை உன்னால் ஒரு நிமிஷம் கூட தாங்கிக்க முடியாது. இவ்வளோ பெரிய சிட்டியில் இருந்தா ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதுவும் வசதி இல்லாமல் இருந்தா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். எனக்கு என்ன இந்த சிட்டியை பற்றி தெரியாது. என்ன தெரிஞ்சிருந்தும் ஒரு பெனிஃபிட்டும் இல்லையே. இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி கார்த்திக். நீ உன் வைஃபோட அவ வில்லேஜ்க்கே போயிட. வில்லேஜுக்கு போகணுமா இல்லை வில்லால வாழணுமான்றது டிசைட் பண்ண வேண்டியது நான், நீ கிடையாது. நாங்க ஏதோ அனாவசியமா உனக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ண மாதிரி எங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்க. அதனால தான் சொன்னேன். எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், யாருனால வருதுன்னு தெரியும். யாரோ பண்ண பிரச்சனைக்கு நான் சும்மா உங்களை கூப்பிட்டு பேசல. இப்ப அர்த்தம் இல்லாம தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்க எந்த கெடுதலுமே எங்களுக்கு பண்ணலையா என்ன? நாங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா அதை உங்களால தாங்கிக்க முடியாது. என்ன உங்களுக்கு பேக் போன் உங்க அக்கா இருக்காங்கிற திமிரில் பேசிட்டு இருக்கீங்களா? உங்க பேக் போன் இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஓ, எங்க அக்காவை அனுப்பக்கூடாத இடத்துக்கு அனுப்பிட்டோன்னு புருஷனு பொண்டாட்டி ரொம்ப குதூகலமா இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அரசன் நன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும்னு சொல்லுவாங்க. என்னோட அக்கா தெய்வம் நின்னு நிதானமா கேட்கும். தீர்க்க வேண்டிய கணக்க மொத்தமா தீர்க்கும். கணக்கு ஆரம்பிச்சது உங்க அக்கா, ஆரம்ப புள்ளி அவங்க வச்சாங்க, முற்றுப்புள்ளி வைக்க போறது நான். என்ன அப்படி பாக்குறீங்க?
நான் நடக்க போகிறதா சொல்கிறேன். உங்கள் குடும்ப ஆளுங்க எங்கே இருக்கணுமோ அங்கே கண்டிப்பாக போய் இருப்பாங்க. அந்த கணக்கு ஆரம்பித்து வச்சது உங்கள் அக்கா வசுந்தரா தான். ஒவ்வொருத்தரும் அங்கே போய் சேருவீங்க. என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவியா? நானும் அவங்கள அனுப்பி வைப்பேனா இல்லை நீங்களே தெருவா உங்கள் தலையை பிச்சுட்டு தானாக அங்கே போய் சேருவீங்களான்றது எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் நீங்கள் கடைசியாக போய் சேர்ற இடம் அதுதான். அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியும். ஒரு நாள் நீங்கள் அங்கே போகும்போது தான் பேச்சு துணைக்கு நிற்கிறாள். இவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்க. ஏய் என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் அமைச்சு லைசன்ஸ் வாங்க சொல்கிறியா? இன்டெலிஜென்ட்டாக அட்டாக் பண்ணுறேன்னு நினைப்பு இல்லையா? எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆள் தெரியும் எனக்கு. உன்னை பெயில் எடுக்க தெரிஞ்ச எனக்கு மறுபடியும் உன்னை தூக்கி ஜெயிலில் போட தெரியாதா? எவ்வளோ நேரம் ஆகும்? நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியலையே. இனிமேல் ஒன்று ஒன்றா புரியும் பாரு உனக்கு. இந்த லைசன்ஸ் எல்லாம் வாங்குறது எனக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நீ ஒரே வாரத்தில் வாங்கி காட்டுறேன். நீ அதெல்லாம் வச்சு எங்கள் கம்பெனியை மூட வேற பார்க்குற. கம்பெனி மூடிட்டா எங்களை அழிச்சிடலான்னு நினைப்பா. அதெல்லாம் நடக்காது. உனக்குலாம் என்ன அல்ல கை தானே வந்து நிற்பாங்க. எங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்தவங்க வந்து நிற்பாங்க. ஜனங்க எப்போவுமே எங்கள் பக்கம், நல்லவங்க எப்போவுமே எங்கள் பக்கம் இருக்கும்போது அது வரைக்கும் நாங்கள் தோக்க மாட்டோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உருவாக்கின கார்த்திக் ஃபினான்ஸை நானே அழிக்க போகிறேன். கார்த்திக் நியூவாக மாறிட்டான், புதுசாக மாறிட்டான். இனிமேல் நியூ கார்த்திக் ஃபினான்ஸ் கொடி கட்டி பறக்க போகுது. இனிமேல் உங்களுக்கு இறங்க முகம், எனக்கு ஏறு முகம். இது எங்கே போய் சொல்லணுமோ அங்கே போய் சொல்லிடுங்க. புரியுதா? நிறுத்து இதாப்பா, நிறுத்துப்பா. ஒரு வழியா கொண்டு வந்து சேர்த்துட்டப்பா. நீ அட்ரஸ் ஒழுங்கா சொல்லிட்டு நான் ஏன் அலைய போறேன்? அது சரி, நீ ஆட்டோ ஓட்டி குலுக்குல எனக்கு இருந்த இடுப்பு வலியெல்லாம் போயிருச்சு. அப்ப 50 ரூபா சேர்த்து கொடு. இடுப்பு வலி போயிருச்சு, ஆனா நெஞ்சு வலி வந்துருச்சு. நீ தான் 100 ரூபா தரணும். எப்பா நீ கொடுக்கறத கொடு, நான் கிளம்புறேன். அதுதான், வாங்கிட்டு போ போ போ. யாரு வீட்டுல? கம்பெனி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சோம், கடன் வந்துகிட்டே இருங்க ஆளுங்க. யார் சார் நீங்க? வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லையா? இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. செவுத்துல ஊட்டின பள்ளி மாதிரி இருந்துட்டு குசும்ப பாரு. கோச்சுக்காதீங்க தம்பி, வள்ளி இல்ல இருக்காங்க. ஆனா நீங்க யாருன்னு சொல்லாமலாம் நான் கூப்பிட மாட்டேன். என்ன சார் வெளியவே நின்னுட்டு இருக்கிய? உள்ள வாங்க. இத வர்றம்மா. அதான் வள்ளியே வந்துட்டாளே. தனியா பேசிட்டு நிக்காதீங்க, தப்பா நினைப்பாங்க. வாங்க சார், உட்காருங்க. நன்றி. அப்பாடி, என்ன சார் இவ்ளோ தூரம்? ஆமா, எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்சிய? இது ஒரு பெரிய விஷயமா வள்ளி? ஒரே நாள்ல நீ உலக புகழ் பெற்றுட்டியே, வேர்ல்டு ஃபேமஸ். என்ன புரியலையா? ஆச்சரியமா இருக்கா? இந்த பாரு, எவ்வளவு லைக்ஸ், எவ்வளவு ஷேர்ஸ். அது போகட்டும், உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது? இல்ல சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு நினைச்சேன். என்னம்மா சிரமம்? எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே உன் பிரச்சனையெல்லாம் விட்டு என் பிரச்சனையை தீர்த்து வச்ச. அதே மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனைன்னு போது என் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு உன் பிரச்சனையை பார்க்க வரமாட்டேனா? என்ன எல்லாம் ஒரே பிரச்சனைன்னு வருதுன்னு பாக்குறீங்களா? இல்ல சார், இவ்வளவு பிரச்சனையோட வந்திருக்கிற இந்த பாடி யாருன்னு பாக்குறேன். பாடியா? உங்களை பார்த்தா எப்பவுமே ஒரு குழப்பத்திலேயே இருக்கிற மாதிரி தெரியுதே. வள்ளி, நான் யாருன்னு நீ சொல்றியா இல்ல நான் யாருன்னு நானே சொல்லட்டுமா? சார், நாங்கெல்லாம் இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். வெரி வெரி ஓல்டு ஃப்ரெண்டு. எஸ், பட் வெரி திக் ஃப்ரெண்ட்ஸ். அது போகட்டும் வள்ளி, இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்?
ஒன்றும் வேணாம் சார். வள்ளி, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ கொடுத்த அந்த ஒரு ஐடியாவால் இன்னைக்கு நான் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகியிருக்கேன். என் பையன், பேரன், பேத்தி எல்லாரும் அமெரிக்காவான்னு கூப்பிடுறாங்க. ஆமாம், என் வீடு சும்மா காலியாக தானே இருக்குது. நீங்கள் இந்த முட்டு சந்தில் உங்கள் கம்பெனியை வச்சுக்கிட்டு அதுக்கு லைசன்ஸ் கிடைக்காம அவதிப்படுறீங்க. பேசாமல் என் வீட்டுக்கு வாங்க, லைசன்ஸ் ஈஸியாக கிடைச்சிடும் உங்களுக்கு. ஐயோ வேணாம் சார். எல்லாரோட முன்னேற்றத்திலயும் மற்றவங்களோட பங்கு இருக்கணுமே தவிர இப்படிப்பட்டது உதவி இல்லை சார். அதுக்கு நாங்க திரும்ப உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நீ பண்ண உதவிக்கு நான் திருப்பி ஏதாவது பண்ண வேணாமா? உதவிக்கு எந்த கைமாறும் எதிர்பார்க்க கூடாது சார். இப்போ என்ன, உன்னோட முன்னேற்றத்தில் என்னோட பங்கு இருக்கணுமா வேணாமா? இந்தா புடி, இதில் பணம் இருக்கு. என்ன மஞ்சப்பைன்னு பார்க்குறியா? இப்போதான் எல்லாரும் மஞ்சப்பை வச்சுக்கன்னு சொல்கிறாங்களே, கேஷ் இருக்கு. இங்கே பாரு, இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாகவும் வசதியாகவும் இருக்கேன். நீ கஷ்டப்படுறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இல்ல சார், அது இரு, இப்போ என்ன, இதை என்னோட பங்கா வச்சுக்க. உங்கள் கம்பெனியில் இல்லை பேங்கில் நானும் ஒரு பங்குதாரராக நினச்சிக்கேன். இதை பாரு, இதை என் பொண்ணுக்கு நான் கொடுக்குறதா நினச்சிக்கிறேன், வாங்கிக்க. வள்ளி, வாங்கிக்க வள்ளி. குட். எப்படியோ நீங்க எங்க பேங்க்ல பங்குதாரர் தான். இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி, உனக்கு எப்படி 3 வேளை சாப்பாடும் போட்டு சம்பளமும் கொடுக்குறாங்களா? முறைக்கிறத பார்த்தா சாப்பாடு மட்டும் தான் போடுறாங்க போல இருக்கு. 3 வேளை சோறும் போட்டு கழுத்துல செயினை கட்டி வாக்கிங் கூட்டு போவாங்க. என்ன சித்தப்பா, எதையோ சாதிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா வரீங்க? உண்மையிலேயே இது பெரிய சாதனை தாத்தா. என்ன சொல்றீங்க? இங்க பாரு தாத்தா, நீ சொன்ன மாதிரியே வள்ளி குரூப்ல இருந்தே ஒரு ஆளை பிடிச்சாச்சு. இவன் தான் இப்ப ரொம்ப பசியில இருக்கான். இவன் இந்த சினிமா கினிமான சுத்திக்கிட்டு இருந்தானே, அவன் தானே இவன்? அவனே தான் அத்தா. இவன் நாம சொல்ற வேலையெல்லாம் செய்வானா? அத்தா கண்டிப்பா செய்வான். எப்படி சொல்றீங்க? இங்க பாரு, அவனுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, லட்சிய வெறி இருக்கு, இன்னும் ஜெயிக்காம இருக்கோமேன்னு விரக்தி இருக்கு, வள்ளி முன்னாடி தலையை சொரிஞ்சிட்டு நிக்கிறதுக்கு அவமானமா இருக்கு. இதெல்லாம் பத்தாதாமா அவனுக்கு? இப்படி பிரச்சனைகள்ல இருக்கிறதுனால இவன் நாம சொல்றதெல்லாம் செய்வான் நம்புறீங்களா? வள்ளி இப்ப பணம் இல்லாம இருக்கான்னு சொன்ன பாரு, அதுதான் இப்ப நமக்கு துருப்புச்சிட்டு. அதை வச்சுதான் நாம அவனை ஜெயிக்கணும். சில பேரு பட்னி கிடந்தாலும் கிடப்பேன், விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு நிப்பாங்க. அத்தா, இவனுக்கு சென்டிமெண்டாவும் சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த மீனை போட்டுதான் இவனை பிடிச்சிருக்கேன். என்ன பிரச்சனை? அவனுக்கு கல்யாணம் ஆகாத அக்காவும் தங்கச்சி இருக்காங்க. அவன் கூட பிறந்தவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலையேன்னு அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அதை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு பத்த வச்சோம்னா பத்திக்காத்தா. எதுக்கும் கலங்காதவன் தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்கு கலங்கத்தான் செய்வான். அவன் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறோன்னு நயவஞ்சகமா பேசணும்னா இவன் நாம சொல்றத அப்படியே செய்வான் தா. நீங்க யாருன்னு அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதாத்தா. எப்படி பேசுனா? நம்மெல்லாம் அங்காளி மங்காளி தானப்பா அப்படின்னு சொல்லி தான் பேச ஆரம்பிச்சேன். முதல்ல கொஞ்சம் சிறு சிறுன்னு தான் பேசினான், அப்புறம் கொஞ்சம் நம்ம வழிக்கு வந்துட்டான். இல்ல, அவன் அக்கா தங்கச்சி கல்யாணத்துக்கு நாம பணம் கொடுப்போம், இவனும் ஏற்பாடெல்லாம் செய்வான். அப்ப வள்ளி யோசிப்பா, நாம பணம் கொடுக்கலையே, யார் கொடுத்து இவன் கல்யாணத்தை நடத்துறான்னு பாப்பா. அப்ப பின்னாடி நாம இருக்கோன்னு அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஆமாத்தா, மத்தவங்களை விட வள்ளிக்கு இவன் குடும்ப சூழல் நல்லாவே தெரியும். அவளுக்கு தெரியாம இவன் எந்த ஏற்பாடும் செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? அது ஒரு ஐடியா. என்ன? கீழே கிடந்தது பணம்னு சொல்லுவோம். அப்படி சொன்னா
அத வள்ளி செலவு பண்ண ஒத்துக்கவே மாட்டா. ஏன் அத்தா அப்படி சொல்ற? அவ தான் எல்லாத்துலயும் நீதி நேர்மை பாக்குறவளாச்சே. அது யாரோட பணம், அத உரியவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லுவா. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? அப்ப என்ன அத்தா செய்யறது? எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன அத்தா சொல்லு. இவன் சினிமா லைன்ல இருந்ததுனால இவனுக்கு டைரக்ஷன் பண்ண சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவோம். சூப்பர் அத்தா, செம்மையான ஐடியா சொல்லியிருக்கா அத்தா. யாருக்கு எந்த சந்தேகமும் வராது. நீ கோடு போட்டுட்டல, நான் அதுல ரோடே போட்டுறேன். எப்படியாவது யார வச்சாவது அந்த கார்த்திகையும் வள்ளியையும் கொல்லணும். ஆமாத்தா, கொல்லுவோம். நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். வராத்தா.